ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். 1959ல் 10 கிராம் கோல்டோட விலை வெறும் 100 ரூபால இருந்துச்சு. இன்னைக்கு அதே கோல்டு நான் வீடியோ எடுக்கும்போது 29/4/2025ல் 22 கேரட் 10 கிராம் கோல்டோட விலை 89,800 ரூபா வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதே மாதிரி 2010ல் 1/2 லிட்டர் பால் பாக்கெட்டோட விலை வெறும் 7 ரூபால இருந்துச்சு. இன்னைக்கு 2025ல் 1/2 லிட்டர் பால் பாக்கெட் வாங்கணும்னா 38 ரூபா வரைக்கும் வளர்ந்துருக்கு. இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெட்ரோல், அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லா பொருட்களோட விலையும் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே தான் இருக்குது. இதை தான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம்னு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறது யாரு? இந்த இன்ஃப்ளேஷனை நம்மளால பீட் பண்ண முடியுமா? இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இன்ஃப்ளேஷனையும் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹிஸ்டாரிக்கல் கோல்டு ரேட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோவில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கலாம். உங்களுக்கு மாத சம்பளம் 40,000 ரூபா. இந்த 40,000 ரூபா வச்சு நம்மளோட குடும்பத்தை ஓட்டணும். இந்த சம்பளம் நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுதான்னு நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இந்திய நாட்டோட 2025ோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 4.8%. இதை நம்ம இன்ஃப்ளேஷன் கால்குலேட்டரில் போட்டோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா 1920 ரூபா குறைச்சி தான் நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஸ்டாக்ல, கோல்டில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடலாம். அதோட ரிட்டர்ன்ஸும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். யூஎஸ் நாட்டோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 2025ல் 2.4%. இந்த இன்ஃப்ளேஷனை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, யூஎஸ் நாட்டோட சென்ட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபெட், இவங்க தான் ஒரு நாட்டோட இன்ஃப்ளேஷனை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, கட்டுக்குள்ளார கொண்டு வராங்க. இவங்களோட மெயின் வேலை என்னன்னா ஒரு நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும்போது அந்த நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணால் மக்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லோன் வாங்க முன் வருவாங்க. உதாரணத்துக்கு ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், இதே மாதிரி லோன்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கே, நம்ம இந்த நேரத்தில் வாங்கினோம்னா நமக்கு லோன் அதிகமாக வாங்கிக்கலாம். அதனால மக்கள் வாங்க முன் வருவாங்க. அப்படி வாங்கும்போது மக்களிடையே பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படும். மக்களிடையே பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படும் போது அந்த நாட்டோட பொருளாதாரம் உயரும். இதே மாதிரி சூழ்நிலையில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பொதுவாக 2.6% தான் தராங்க. இதுலேருந்து நம்ம 2025ல் நம்ம இந்திய நாட்டோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 4.8%. நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளோட பணத்தை வச்சுருந்தோம்னா 2.6% தான் வட்டி தருவாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கிட்டத்தட்ட 2% மேலே நம்மளோட பணத்தை இழந்துட்டே வரும். அதனால சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடுறதை விட எஃப்டியில் போட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது. இந்த 2025ல் எஃப்டியில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய பேங்க்கோட டீட்டெயில்ஸு இந்த ஸ்லைட் ஷோவில் காட்டியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பேங்க் பார்த்தீங்கன்னா உத்தர்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இந்த பேங்க்கு 9.1% வரைக்கும் எஃப்டியில் போடுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அடுத்ததான் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அது இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் நமக்கு என்னன்னா, அதாவது ஆர்பிஐக்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க்ல நம்ம எஃப்டி போட்டோம்னா 5 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவங்களே பண்ணி தருவாங்க. சப்போஸ் பேங்க் இழுத்து மூடிட்டாங்கன்னா 5 லட்சம் கீழே இருக்கக்கூடிய தொகைக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியே நம்மளுடைய அமௌண்ட்டை சேஃபாக திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு எஃப்டியில் இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இன்ஃப்ளேஷனையும் நமக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றும் போது நம்ம பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா எஃப்டி போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி
இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோன் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கும் போது நம்ம லோன் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்மளோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும்னா நம்ம ஸ்டாக்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கோல்டுலேயும் எஃப்டிலையும் போட்டு வச்சோம்னா நம்மளுடைய வெல்த்து டெவலப்மெண்ட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.